இங்கே பாருங்கள் மக்களே, சாமந்தி செடி வந்து 10 கலர் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். 10 கலர்லேயும் 2 செடி அனுப்பி வச்சுருந்தாங்க. அதில் எல்லா செடியும் மேக்ஸிமம் வந்துடுச்சு. ஒன்று தான் வரல, ஒரு கலர் மட்டும் வரல. எல்லாம் வந்துடுச்சு பாருங்கள், ஓரளவு வளர்ந்துருச்சு. அப்புறம் கனகாமரம் விதை போட்டிருந்தேன், ஒரு செடி தான் வந்துச்சு. அதுவும் ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன கலர் பார்க்கணும். இன்றைக்கி தான் பூ பூத்துருக்கு பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு பூக்கள்னால் ரொம்ப 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 பிடிக்கும். அதுலேயும் மோசஸ் ரோசஸ்னால் ரொம்ப 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 பிடிக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த பூக்களை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இங்கே பாருங்கள் கலர் கலராக பூத்துருக்கு பாருங்கள், அவ்வளோ பிடிக்கும். பாருங்கள் டெய்லியும் மார்னிங் வந்து என்ன பூ பூத்துருக்குன்னு டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவேன். அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குன்னு பார்ப்பேன். பாருங்கள் அதுலேயும் ஒயிட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய கலர்லாம் உருவாக்கணும். டபுள் கலர்லாம் இருக்குது பாருங்கள். எத்தனை பூக்கள் இருந்தாலும் இந்த பூ மாதிரி வராது. பியூட்டிஃபுல் பூக்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் ரோஸ் செடி வச்சுருந்தேன், பட்டு போயிருந்தது. இப்போ தான் துளிர் வச்சுருக்கு பாருங்கள். வீடு மாறி வந்ததுனால இதை என்னால் கவனிக்க முடியல. கொஞ்ச நாள் கவனிக்கவே இல்லை. இருந்தாலும் துளிர் வச்சு மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். எந்த உரமும் நான் கொடுக்கவே இல்லை, ஆனாலும் மொட்டு வச்சுருக்குது. பார்க்க ஹாப்பியாக இருக்குது. மல்லிகை செடி கட் பண்ணி வச்சுருந்தேன், துளிர் வந்திருக்குது. பூ பூக்குதான்னு பார்ப்போம். காக்கரட்டான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை கன்று பாருங்கள், பழம் போட்டு தான் செடி வந்துச்சு. நேற்று காற்று மலையில் வந்து சாஞ்சிருக்குது. பழம் தான் போட்டேன், கருவேப்பிலை பழம். ஹாப்பி கார்டன்.